நமச்சிவாய போற்றி. ஓம் நவகரன் அருளை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்ச சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்யாகாரன் புதனின் ஆட்சி வீடு, மூல திரிகோண வீடு. கன்னிராசிக்கு ஒரு அருமையான சம்பவம் நடந்திருக்கு. ராசிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய். கன்னிராசிக்கு பெரிய இடைஞ்சலை கொடுக்குறவர், காரிய தடையை கொடுக்குறவர், மனதுக்கும் உடலுக்கும் சோர்வை கொடுக்குறவர். செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தான், உபயசான ஸ்தானத்தில். இருந்தாலும் கடகத்தில் நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் நீசம் அடைஞ்சிருந்தது. ஒரு மத்தியம பலனை தான் கொடுத்துட்டு இருந்தார். கன்னிராசிக்கு ஆகாத கிரகம் நேர்வலுவை இழக்கிறது நல்ல விசேஷம்தான். 3, 8 கூடியவன் நேர்வலுவை இழக்கிறதுனால உங்களுக்கு சில வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகிருக்கும். கொஞ்சம் நல்லா இருந்திருப்பீங்க, பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருக்கு. அதில் கூடுதல் சிறப்பாக செவ்வாய் நீச வக்கரம் அடைகிறாரு. அதாவது 11ஆம் இடத்துல நீச வக்கரம். 11ஆம் இடத்துல நீச வக்கரம் அடைகிற செவ்வாய் உச்ச பவரை பெறுவார். ஒரு கிரகம் நீசமாய் வக்கரம் அடையும் போது உச்ச பவரப்படும். சூரியனுக்கு அவர் 9ஆம் இடத்துக்கு வரும்போது உச்சம் வக்கரம் அடைவார். 5ஆம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இது அந்த வக்கரம் அடைகிறதுக்கான காரணம். எல்லா கிரகங்களும் வக்கரம் அடையும், ராகு கேதுகளை தவிர. சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது. மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும். செவ்வாய் ரேராக தான் வக்கரம் அடைவார். நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்தாலும் சரி, மற்றவங்க ஜாதகம் கட்டத்தை பார்த்தாலும் சரி, நிறைய அப்படியே கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேக்ஸிமம் வக்கரம் அடைஞ்சிருக்க மாட்டார். ரேராக தான் நடக்கும். அந்த சம்பவம் இப்போ நடக்குது, அபூர்வமாக நடக்குது. அப்பேற்பட்ட செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. 7/12/2024 வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு உங்கள் ராசி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்கரம் அடைஞ்ச செவ்வாய் 21/1/2025 வரைக்கும் உங்கள் ராசிக்கு வக்கர நிலையில் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 21/1/2025 2/4/2025 வரைக்கும் ராசி 10ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நேர்கதிய பயணமாகி கடகத்துக்கு 3/4/2025 7/6/2025 வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற கிரகம், பிரச்சனை பண்ணுற கிரகம், எதிர்க்கிற கிரகம். 7/6/2025 அடுத்த வருடம் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. சரியா? இதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு சாராம்சம். 10/11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். ஒரு தசமஸ்தானத்திலையும் ஒரு லாபஸ்தானத்திலும் செவ்வாய் இருக்கலாம். தசம அங்காரன் அப்படி சொல்லுவாங்க. நல்ல அமைப்பு தான். அதில் அவர் வக்கரம் அடைகிறது கூடுதல் சிறப்பு தான். உச்சம் அடைவார். செவ்வாய் உச்சம் அடைவதனால உங்களுக்கு 3, 8ஆம் இடத்து ஆதிபத்திய விசேஷங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் என்ன சார் அப்படின்னா முயற்சி தான், சகாயஸ்தானம். முயற்சி கை கொடுக்கும். தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். நீங்கள் தொடர காரியமெல்லாம் மலமலன்னு முடியும். தடைப்பட்ட காரியமெல்லாம் தடையின்றி நல்லா வேகமாக முடியும். ஆள் நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு நெருக்கம் இருக்கும். சொந்த பந்தங்களை பாராட்டுவாங்க. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக தம்பின்னு சொல்கிற உறவு முறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். தம்பியுடைய செயல்பாடுகள், படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக சாத்தியப்படும். நல்ல பலன்களை கொடுக்கும். 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கிற இடம். அதனால் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. போட்டி தேர்வு எழுதுகிறவங்க, போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. கலை தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கலை நிறையா இருக்குது. 64 கலை இருக்குது. ஆய கலை 64 இருக்குது. அதில் நீங்கள் எந்த கலையில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அந்த கலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அதுபோல் கலைக்கு வேண்டிய கிரகம் புதனும் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவரும் 3/1/2025 வரைக்கும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். கையிலால் விரல் வித்தை காட்டுறவங்க, அதாவது எப்படின்னா விரல் வித்தைன்னா கலையில் விரல் வித்தை காட்டுறது, வெம்பட்டு வாசிக்கிறது, நாதஸ்வரம் வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது, கிட்டார் வாசிக்கிறது, இதெல்லாம் விரலை வச்சு யூஸ் பண்ணுறது, புல்லாங்குழல் வாசிக்கிறது, ஆர்ட் அண்ட் ஓவியம் வரைகிறது, இப்படி நிறைய இருக்குது. கையால் கலைகளை இது பண்ணுறது. சரியா? அதுக்கு அப்படி செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா நேரில் விரல் வித்தை காட்டுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தவில் வாசிக்கிறவங்க, அப்புறம் அது நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. விரலால் நம்ம மியூசிக் பண்ணுறதுக்கு, கீபோர்டு வாசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே விரல் தேவைப்படும். சரியா? விரலால் ஏகப்பட்ட வித்தைகளை பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் மிக நல்லாயிருக்கும். அதுபோல் 3ஆம் இடத்துல சூரியன் வேறு இருக்கிறாரு. 3ஆம் இடம் வலுப்பட்டு இருக்குது, குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. சூறப்புலியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முட்டி மோதி அடிச்சு தூள் கடப்புவீங்க. வீரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. நல்ல ஒரு நெளிவு சுழிவாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ராசியாதிபதி 3ஆம் இடத்துல கொஞ்சம் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும். அந்த நிகழ்வு சரியாக போச்சுன்னா அப்புறம் சரியாயிரும் உங்களுக்கு. சரியா? டிசம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே கூடுதல் பலன்களாக பார்க்கப்படுகிறது.
செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 3-8 கூடியவன் தான். அவர் உச்சம் அடைவதனால 8ஆம் இடம் ஆதித்யம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தூரதேச உறவு முறையில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருப்பீங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் பிரதர்ஸ் அண்ணனா தம்பியை நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்ல பணத்தை அனுப்பிவிடுவாங்க. கூடுதலாக வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்க தொழில் சிறப்பாக இருக்கும். அப்படி என்ன சார் தொழில் பண்ணோம்னா, வெளிநாட்டுக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சை மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் போய் கிளினிக் வச்சுக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறவங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு வந்து மருத்துவ உபகரணங்களை ஏற்றுமதி பண்ணுறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக இறைச்சி சப்ளை பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு வந்து இறைச்சி சப்ளை பண்ணுறவங்க, நெருப்பு பொருட்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணுறவங்க, இதெல்லாம் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா? அதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட கிரகம். தன்னோட காரகத்துவம் உள்ள ஆதிபத்திய தன்னோட காரகத்துவம் உள்ள தொழிலை மிகச்சிறப்பாக செய்வார். சரியா நேர்களே? இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். சுக்கிரன் பார்வைக்கு வராரு, பிருகுமங்கல யோகம். இதுக்கு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால கூடுதல் சிறப்பு தான். செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில தான் பின்னோக்கி போகிறாரு. வக்கிரம்னா என்ன? தான் இயல்பு நிலையிலேருந்து பின்னோக்கி போகிறாரு, நல்ல நிலைமையில போகிறாரு. நம்ம வீட்டுக்கு வந்தவர் ஒருத்தர் நல்ல மன சந்தோஷமாக அடைஞ்சு விருந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக போயிட்டு வரேன்னு டாட்டா காட்டிட்டு போகிறாரு. பஸ்ஸில் ஏறிக்கிட்டு அப்படி போய் டாட்டா காட்டிக்கிட்டு திரும்பி போகிறாரு. அந்த நிலைமையில தான் செவ்வாய் இருக்கிறாரு. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் பார்வை வாங்கி வக்கரப்பட்டதுனால அவருடைய கெடு பார்வை குறையும். செவ்வாய் பொதுவாக பாவகிரகம் தான். 3/4 பங்கு பாவர், 1/4 பங்கு தான் சுபர், 3/4 பங்கு பாவர். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. ஆனால் 2 கூடையவன் செவ்வாயை பார்க்குறது இப்போ சரியாக போச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2ஆம் இடம் வளர்க்குறதுனால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், இணக்கம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும், கலகலப்பாக இருப்பீங்க. குடும்பம் வந்து குடும்பத்தில் இருக்கிற டென்ஷன் சரியாயிரும். குடும்பத்தில் ஒரு பதட்டம் தொட்டு இருந்தது, குடும்ப விஷயத்தில் சில பதட்டம் நெருக்கடி இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரியாக போயிடும். சில பேர் பேசும்போது குடும்பத்தில் சத்தம் போட்டு பேசுகிறது, சவுண்டாக பேசுகிறது, மற்றவங்க பேச்சை மதிக்காமல் தான் சௌரியத்துக்கு பேசுகிறது, பிறர் என்ன சொல்கிறாங்கன்னா அதை காதில் வாங்காமல் அதுக்கு பதில் சொல்கிறது, இப்படிலாம் நிலைமை இருந்தது. புரிதல் கம்மியாக இருந்தது, பேச்சு அதிகமாக இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். புரிதல் கூடுதலாயிரும், பேச்சு குறைஞ்சி போயிடும். நயமாக பேசுவீங்க, நளினமாக பேசுவீங்க, பதமாக பேசுவீங்க, இதமாக பேசுவீங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், சிறப்பாக இருக்கும். செவ்வாய் அதெல்லாம் சிறப்பாக செய்வார், செம்மையாக செய்வார். செவ்வாய்னாலே செம்மை தான், சிறப்பாக செய்வார். அதுக்கடுத்து ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்வையும் சற்று இதாகும். 5ஆம் இடத்துல வர சுக்கிரன் இருக்கிறார், அருமையான அமைப்பு. பிள்ளைகள் வந்து ஓவியமாக இருப்பாங்க, கண்ணின் மணிகளாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்கு செவ்வாய் சுக்கிரன் 5ஆம் இடத்துல வந்து 26ஆம் தேதி வரைக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, டிசம்பர் 25 வரைக்கும். ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய் பார்வையும் கொஞ்சம் நியூட்ரல் ஆயிடுச்சு, கெடுபார்வை குறைஞ்சதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு நல்லபடியாக இருக்கும். தாய் தப்பன் பேச்ச பிள்ளைகள் கேட்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலைவாய்ப்பு, திருமணம், அவங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா? சுக்கிரன் வேறு உட்காந்துருக்கிறாரு, மகாலட்சுமி சாணத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடலாம். சரியா? பொதுவாக 5ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போது குலதெய்வத்தை கும்பிடலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணத்துக்கு 5ஆம் இடம் தான் குலசாமியை குறிக்கும். சில பேருக்கு குலசாமி தெரியாது. குலசாமி தெரிந்தவங்க குலசாமி கோயிலுக்கு போகலாம், இந்த காலகட்டம் போகலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாயும் வக்கரமாக இருக்கிறாரு. ஸோ 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்குது, நல்ல பரிபூர்ணமாக இருக்குது. நல்லா போகலாம், இந்த காலகட்டத்தில் போகலாம், இன்னி கூட போகலாம். சரியா? இன்றைக்கி வந்து 5ஆம் இடத்துல தான் இவர் இருக்கிறார், சந்திரன், வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. ஆமாம், அவிட்ட நட்சத்திரம். இன்றைக்கி 5 இருப்பார், நாளைக்கு மாறி போயிடுவார். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, சந்திரன் மாறி போனாலுமே சுக்கிரன் நிலச்சி தான் இருக்கிறாரு, டிசம்பர் 25 வரைக்கும் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நாளை பார்த்து குலதெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சுப கிரகங்கள் வரும்போது குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகலாம். அப்படி போய் சாமி கும்பிட்டிங்கன்னா அந்நேரம் நம்ம கும்பிட்ற அந்த பக்தியை சாமி ஏற்றுக்கிறோம், நம்ம வேண்டுதலை ஏற்றுக்கிறோம், இறைவனோட சித்தி கிடைக்கும், நமக்கு நல்லபடியாக அருள் கொடுப்பாரு. சரியா? தெய்வத்தை வந்து சில நேரங்களில் சில காலகட்டத்தில் சூட்சமாக அறிஞ்சு கும்பிடணும். நேரங்காலம் பார்த்து கும்பிட்டோம்னா அதுக்கு பலன்கள் உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் பௌர்ணமி பூஜையெல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, இதெல்லாம் ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரனை மையப்படுத்தி நடக்கிற காரியங்கள். சூரியனும் சந்திரனும் சேருறது தான் அமாவாசை, சிவசக்தி சேருறது அன்றைக்கி ஒரு பவர் இருக்கும். அதுபோக சிவசக்தி பார்க்குறது, சூரியன் சந்திரன் பார்க்குறது பௌர்ணமி, அன்றைக்கி ஒரு பவர் இருக்கும். இதெல்லாம் சக்தி வாய்ந்த நாட்கள். அதுபோக சில திதிகள்லாம் இருக்குது,
அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். ஸோ அந்த நாட்கள்லாம் வந்து வலிமையான நாட்கள், இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்கும். தெய்வத்தோடைய அனுக்கிரகம் முக்கியமாக இருக்கும். ஏன் மார்கழி மாதத்தில் வந்து எல்லோரும் சாமி கும்பிட போகிறாங்க, காலையில் அதிகாலையில் ஓடுறாங்க கோயிலுக்கு, அதிகாலையிலே கோயிலை திறந்து வச்சிடுறாங்க, திருப்பாவை பாடுறாங்க, திருவம்பாவை பாடுறாங்க. எல்லா கோயிலையுமே வந்து மார்கழி மாதம் பூஜை புனஸ்காரம் சிறப்பாக இருக்கும். பக்தர்கள்லாம் மாலை போட்டு கோயிலுக்கு போவாங்க, முருகன் கோயில், ஐயப்பன் கோயில், இப்படி போகிறாங்க. ஏன் அப்படின்னா மார்கழி மாதம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான மாதம். காலையில் எந்திரிச்சு குளிக்கிறது வந்து நல்லது. அந்த ஓசன் படத்தில் சுத்தமான காற்று வரும். அந்த காற்றை சுவாச்சோம்னா நம்ம உடலுக்கு நல்லது, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தீர்க்காயல் கிடைக்கும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தீர்வு வரும். காலையில் குளிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா உடல் வந்து நல்லாயிருக்கும். ஒரு மாதம் செஞ்சோம்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன்கள் அந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். அதுபோக மார்கழி மாதம் தனுர் மாதம், அப்போ தான் வந்து தேவர்கள் வந்து இறைவனை வந்து தேவர்கள் கண் விழிக்கிற மாதம். சரியா? தேவர்கள் வந்து கண் விழித்து துயில் எழும்புகிற மாதம். அந்நேரம் அவர்களை கும்பிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ மார்கழி மாதம் வந்து இவ்வளோ புண்ணியம் வாய்ந்தது. அதான் பெருமாள் சொல்லியிருக்காரு, நான் மாதத்தில் மார்கழியாக இருப்பேன்னு. அதுக்கு வந்து ஒரு மாதம் இருக்குது. அதுபோல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுபகரங்கள் வரும்போது நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதா போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோயில் போக முடியலன்னா குலசாமி வீட்டில் வச்சு கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய் வந்து இப்போ 5ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விசேஷம்தான். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், தகப்பன் வழி ஒரு முறை நல்லாயிருக்கும், எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், நீங்கள் கும்பிடுறது நல்லபடியாக பழிக்கும், இப்படி நிறைய சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் மந்திரஸ்தானம். மந்திரம்னா என்ன? நம்ம இறைவனோட நாமத்தை சொல்கிறது தான் மந்திரம். வேறு என்ன மந்திரம் தெரியும் நமக்கு? மந்திரம் மாயாஜாலம்லாம் எதுவும் பண்ண முடியாது. இறைவனை வந்து நாமத்தை சொல்லணும், அவன் மந்திரத்தை சொல்லணும், அதுதான் மந்திரம். மந்திரம்னா சமஸ்கிருதம் ஹிந்தின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, தமிழ்லேயே சொல்லலாம். சரியா? தமிழ்லேயே வந்து இறை நாமத்தை சொல்லலாம். அடுத்து செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி, அங்கே வேறு சனி பகவான் இருக்கிறாரு. நல்லவேளை சனி பகவானை பார்க்குறதுக்கு முன்னாடி வக்கரம் அடைஞ்சிட்டு பின்னோக்கி போயிட்டார். இப்போ அதனால் நல்லா இருக்குது உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு வந்து 6ஆம் இட பிரச்சனைகள், கடன் கப்பெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன்பட்டவர்கள் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயத்தமாவீங்க, அதுக்கு ஒரு சோர்ஸ் அமையும், கடனை திருப்பி கொடுக்கலாம். பொதுவாக கடனை அடைக்கிற கிரகங்கள் செவ்வாயும் சுக்கிரன் தானுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. கடனை வாங்கி போட்டுட்டு கடன் அடைக்காமல் திண்டாடுறாங்க. கடன் வாங்குறதே தப்பு தான். கடன் ஆனால் வாங்காமல் இருக்க முடியாது. சில நேரத்தில் கடன் வாங்கி தான் சில காரியங்களை பண்ண முடியும். ஏன்னா விரலுக்கேற்ற வீக்கம்னு வேணும். சரி சார், வீக்கம் அதிகமாக போச்சு, வரவு கம்மி செலவு அதிகம், கடன் வாங்கிட்டேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடன் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சும்மா சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது. 4 வழியில் போகணும், சம்பாதிக்கணும். 1 10 ஆக்கினா தான் பணம் அதிகமாக இருக்கும், கடனை திருப்பி கட்ட முடியும். அதுக்கு ஜனன ஜாதகத்திலே இடம் இருக்கணும். சப்போஸ் அதில் வந்து சங்கடப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முறையை சொல்கிறேன், வழிபாடை சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 வீட்டில் சுக்கிர வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி படம், விநாயகர் படம், உங்கள் குலசாமி படம் 3ஐயும் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளை பொருட்கள், ஏன்னா சுக்கிர இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். செவ்வாயும் சுக்கிரன் சமசத்துவமாக இருக்கிறனால கடனை திருக்க இருக்கிறவங்க 2 பேர் தான். யார்? சுக்கிரனும் செவ்வாயும் தான். அதுபோக காலபுருஷ சக்கரத்திற்கு 6ஆம் இடம் கன்னிராசி. கன்னிராசினாலே கடன் நோய் எதிரின்னு அர்த்தம். அந்த காலபுருஷ சக்கரத்தின்படி ரணருண ரோகஸ்தானம் வந்து கன்னிராசி தான். அதுக்காக கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லோரும் கடன் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது, வாங்காமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த அமைப்பு இருக்குது. அந்த காலபுருஷ சக்கரத்தின்படி கன்னிராசிக்கு வந்து அந்த இது இருக்குது. கன்னிராசிங்கிறது வந்து ரணருண ரோகஸ்தானம், உத்தியோகஸ்தானம், மாமன் உறவை சொல்கிற ஸ்தானம். ஏன்னா கன்னிராசியில் பிறந்தவங்க மேக்ஸிமம் மாமன்கிட்ட ஈடுபட வைப்பாங்க. ஏன்னா புதனுடைய ஆட்சி வீடு அளவா உச்ச வீடு, புதனாலே மாமன்காரகம் தான், அம்மான். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ செவ்வாய் சுக்கிரனை சந்திக்கிறதுனால கடன் படுறவங்களுக்கு இந்த ஒரு காலம் நல்ல காலமாக இருக்குது. கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வந்து நான் சொன்ன அந்த சுவாமி படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள், பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். வெள்ளை கலர் பொருட்களை நைவேத்தியம் பண்ணுங்கள். வெள்ளை கலர் பொருட்களை என்ன சார் அப்படின்னா நிறைய இருக்குது. பசும்பால் பாயாசம், கற்கண்டு, கல் உப்பு, இல்லை வெள்ளை கலர் ஜாங்கிரி, முந்திரி பருப்பு, இதெல்லாம் இதில் ஏதோ ஒன்று நைவேத்தியத்துக்கு வைங்க. பூஜை முடிஞ்சு அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நைவேத்தியம் பண்ணுங்கள், இறைநாமத்தை சொல்லுங்கள். ஒரு வெத்தலையில் நீங்கள் பட்ட கடனை எழுதுங்க. ஒரு 4 வெத்தலை எடுத்துக்கோங்க, ரெட்டைப்படையாக கூட எடுத்துக்கலாம். 4 வெத்தலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து காம்பை கிள்ளிடுங்க. சரியா? காம்பை கிள்ளிட்டு நுனி அடிமுனை இருக்கலாம், காம்பை மட்டும் கிள்ளிடுங்க. காம்பை கிள்ளிட்டு வச்சுட்டு அதில் நீங்கள் பட்ட கடனை எழுதுங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10 லட்சம்னு எழுதுங்க. வெத்தலையில் பேனால் எழுதுங்க. சரியா? ப்ளூ கலர் பேனால் எழுதுங்க. எழுதிட்டு வெத்தலையை வச்சுருங்க. அந்த வெத்தலை பாக்கு வச்சு தான் எப்போயுமே சாமி கும்பிடணும். முறைப்படி சாமி கும்பிடும்போது வெத்தலை பாக்கு இருக்கணும்.
வெத்தலை பாக்கு இல்லாமல் சாமி கும்பிடக்கூடாது. சில நேரங்களில் நம்ம மறந்துடுவோம். ஆனால் வெத்தலை பாக்கு வாங்கிக்கணும். ஒரு 2 ரூபா கொடுத்து வெத்தலை பாக்கு வாங்கி ஒரு 4 வெத்தலை வச்சு 2 பாக்கு வச்சு சாமி கும்பிடணும். சுருள் பாக்கு தான் வைக்கணும். சுருள் பாக்கோ கொட்டை பாக்கு தான் வைக்கணும். இப்படி நிறைய சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் அதனால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது சில நேரங்களில். ஓகே, அது உங்கள் சௌகரியம் தான். அதில் கடன்பட்ட தொகையை எழுதிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள், சாமியை கும்பிடுங்க, நைவேத்தியம் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள், அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள், மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. அப்படி பூஜை பண்ணும்போது வீட்டில் பெண்கள் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவர்கள் பெண்கள் தான். கண்டிப்பாக வாவரிசி பெண்கள் இருக்கணும், கன்னி பெண்கள், இல்லைன்னா திருமணமான பெண்கள், விதவைகள் இருக்கக்கூடாது, கணவனை இழந்த பெண்கள் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். ஸோ வாவரிசிம்பாங்க. வாவரிசினா என்ன? அவள் வந்து சுமங்கலின்னு அர்த்தம். சுமங்கலி பெண்களோட அந்த பூஜை பண்ணணும். இதை பெண்கள் பண்ணால் சிறப்பு. ஆண்களும் பண்ணலாம். அப்படி ஆண்கள் பண்ணும்போது பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் பெண்கள் பண்ணும்போது ஆண்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களாக பண்ணிக்கலாம். சரியா? சுமங்கலி பெண்கள் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளையை வச்சு பண்ணிக்கலாம். இல்லை ஆம்பளை பேரை கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பரை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இதை கும்பிடுங்க. சரியா? இந்த மாதம் முழுக்க வருகிற வெள்ளிக்கிழமெல்லாம் கும்பிடுங்க. இன்னும் எத்தனை வெள்ளிக்கிழமை இருக்குது சார் அப்படின்னா, நேற்று வெள்ளிக்கிழமை போயிடுச்சு. இன்னும் இடையில 2 வெள்ளிக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். வருகிற 2 வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன்னா 25ஆம் தேதிக்கு மேலே யார்? சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ நல்ல ஒரு தருணம் அமைஞ்சிருக்கு கன்னி ராசிக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 2 வெள்ளி வரும் இடையில. அடுத்த வெள்ளியும் அதுக்கடுத்த வெள்ளியும் வரும். அந்த 2 வெள்ளிக்கிழமையும் இந்த வேலையை செய்யுங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூஜை முடிஞ்ச உடனே ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் கர்ச்சிப் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மஞ்சள் கலர் கர்ச்சிப் இல்லைன்னா வெள்ளை கலரை வந்து மஞ்சளை முக்கி ஒரு சின்ன சைஸில் பொட்டணை மாதிரி மடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அந்த வெள்ளை கலர் துணியும் பூஜை ரூமில் வச்சுருங்க. அதையும் சேர்த்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, பச்சை கற்பூரம். சரியா? அது 3 பொருள் தான். இதை வாங்கி பொட்டணம் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அதையும் சேர்த்து பூஜை பண்ணுங்கள். கற்பூரம் சூடம் பக்தி காட்டிட்டு பயபக்தியோடு கும்பிட்டுட்டு அதை வந்து பொட்டணம் போட்டுட்டு உங்கள் பீரோவில் வச்சுருங்க. பீரோவில் சேஃப்டி லாக்கர், பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு வந்து அஷ்டலட்சுமியோட வாசம் அதிகமாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க நிறையா இருக்கிறாங்க. இதை நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதை ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற 2 வெள்ளிக்கிழமை வந்து முக்கியமான வெள்ளிக்கிழமை பார்க்கப்படுறதுனால அந்த வெள்ளிக்கிழமை இந்த காரியத்தை பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்கள் பண்ணலாம். மகர ராசி சேர்ந்தவரும் பண்ணலாம். ஏன்னா மகர ராசியில் தான் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் மகர ராசியில் இருக்கிறவங்க இல்லைன்னா சொந்த பந்தம் வேண்டியவர்கள் இருந்தாலும் அவங்கன்னு தகவலை சொல்லுங்கள். மகர ராசி காரங்களும் பண்ணலாம். தனுசு ராசியும் பண்ணலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது மற்ற எல்லாமே சேரும். அதுதான் ஜோதிடருடைய கடமை. ஒருத்தருக்கு மட்டும் வாசிக்கக்கூடாது, ஊருக்கும் வாசிக்கணும். சரியா? ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கன்னி ராசிக்காரங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க. அந்த நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்ட பின்னாடி நான் சொன்ன அந்த பொருட்கள் 3ஐயும் ஒரு பொட்டணை மாதிரி வச்சு அதுக்கும் பூஜை காட்டி அதை வந்து லாக்கரில் வைங்க. அது அப்படியே இருக்கட்டும். பச்சை கற்பூரம் எவாப்பரேட் ஆயிரும், கொஞ்சம் நறுமணத்தோடு இருக்கும். அப்படி பீரோவில் திறக்கும்போது மூடும்போது நல்லா ஸ்மெல்லு கிடைக்கும். ஏலமும் கிராமும் கெட்டு போகாது, ரொம்ப நாளுக்கு இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 6 மாதத்துக்கு இருக்கட்டும் உள்ளுக்கே. அப்புறம் 6 மாதம் கழித்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதை எடுத்து கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க. தண்ணியில் போடலாம், கிணத்துல போடலாம், ஓடுற ஆற்றுல போடலாம், கம்மாயில் போடலாம். அதெல்லாம் இல்லை சார், நான் சென்னையில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கேன், டீனரில் இருக்கிறேன், ஹார்ட் ஆஃப் த சென்னையில் இருக்கிறேன், ஆறு குளம்லாம் இல்லை அப்படின்னா அரச மரத்தடியில் போடலாம், வேப்ப மரத்துக்கடியிலும் போடலாம். சரியா? போட்டுட்டு மறுபடியும் அதை செய்யலாம். வெள்ளிக்கிழமை அடுத்து வருகின்ற 6 மாதம் கழித்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு இதை செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். கடன் பிரச்சனை அடைஞ்சிரும். அதுக்கு ஒரு தீர்வு வரும். அதுபோல் வீட்டில் லட்சுமி கடாட்சியம் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. புரிதலாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகலப்பாக இருப்பீங்க. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். மனதில் ஒரு நிம்மதி இருக்கும், முக மலர்ச்சி இருக்கும், லட்சுமி தேவியனுடைய கடாட்சியம் முழுமையாக இருக்கும். ஓகே நேயர்களே, இதை கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து பலன்கள் சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன். சரியா? இதை ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப செலவாகாது, ஒன்றும் செலவு கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருள் தான், பிரார்த்தனை பண்ணணும். சரியா? அது கண்டிப்பாக பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். இந்த கடன் பட்டவங்களுக்கு இது ஒரு சாய்ஸாக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கடல் வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு நிலைமை வரும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதுபோக வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கடனை திருப்பி கொடுங்க. இதை நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் இப்போ பேசுகிறதுனால சேர்த்து சொல்கிறேன். கடனை சீக்கிரம் அடைக்கணும்னா கடன் பட்டவர்கள்கிட்ட அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கும்போது செவ்வாய்க்கிழமை 1 to 2 ரொக்கமாகவோ இல்லை ஆன்லைனில் கொடுங்க. சீக்கிரம் அந்த கடன் அடைஞ்சு போயிடும், நிம்மதியாக இருப்பீங்க. ஓகே நேயர்களே, செவ்வாய் இப்போ 6ஆம் இடத்துல பார்க்கறதுனால அந்த கெடுபலம் குறையிறதுனால கடன் கப்பு கட்டுக்குள்ளே இருக்கும். கடன்லேருந்து வெளியே வந்துடலாம். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வகை நல்ல விதமாக போயிட்டு இருக்குது. ஓகே,
இப்போ வந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் மையப்படுத்தி சில பலன்களை சொல்லியிருக்கிறேன், சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். பழைய லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் உள்ள வீடியோவும் பாருங்கள். பொதுவாக போதி ஜோதிடத்தில் உள்ள வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கன்னிராசியை சுற்றி என்ன நடக்குன்னு சொல்லிடுவேன். சாதக பாதங்கள்லாம் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் வந்து ஒரு ஐடியா வரலாம், நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு வரலாம். இது போக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது, அதில் வந்து தசாபுத்தி நடக்கும் லக்கண ரீதியாக. சரியா? ராகு திசையோ குரு திசையோ சனி பகா திசையோ புதன் திசையோ நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இருந்த போதிலும் இப்போதைக்கு வந்து கன்னிராசியில் இருக்கிற 3 நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சில தகவல்களை சொல்கிறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு வேண்டிய சில தகவல்களை சொல்கிறேன், அதை மனசில் வச்சுக்கோங்க. இது வாழ்நாள் முழுக்க இது உங்களுக்கு பயன்படும். சரியா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பயன்படும். உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். சூரியன் இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு, அடுத்த நல்ல நிலைமை தான் போகிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நல்லா இருக்குது, மார்கழி மாதம் வரைக்கும். இப்போ உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒத்து போகாத நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட நீங்கள் எந்த டீலிங் வச்சுக்க வேண்டாம். சரியா? அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு சேர்த்துக்க வேண்டாம், அவங்கக்கிட்ட சகவாசம் வச்சுக்க வேண்டாம். அவங்கள பார்த்தா ஒரு 10 அடி தூரமாக போயிருங்க. அதுபோக திருமணம் செய்கிறதுக்கு, தொழிலில் கூட்டணி செய்கிறதுக்கு ஆகாத நட்சத்திரம். திருமணம் செய்கிறதுக்கும் கூட்டணி மற்ற சகவாசம் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்கள் இருக்குது. அதை என்னென்னு சொல்கிறேன், அதுலேயும் கவனமாக வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட அந்தளவுக்கு டீலிங் பண்ணிக்க வேண்டாம், நெருக்கத்தை வச்சுக்க வேண்டாம். கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், விசாகம், உத்திராடம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள்லாம் உத்திர நட்சத்திரத்துக்கு ஒத்துப்போகாத நட்சத்திரங்கள். இவங்ககிட்ட அந்தளவுக்கு டீலிங் வச்சுக்காதீங்க. அதுபோக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான மலர் அப்படின்னு பார்த்தோம்னா, யோகம் தள்ளுகிற மலர் அப்படின்னு பார்த்தா செந்தாமரை. கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? மகாலட்சுமிக்கு வந்து செந்தாமரை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்களோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை கொடுத்து வழங்கினீங்கன்னா வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும். செஞ்சு பாருங்கள். சும்மாவே இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஏதோ ஒன்று செய்யணும். வாரம் செய்கிறோமோ இல்லையோ, மாதத்துக்கு ஒரு தடவை, மாதம் சரியோ இல்லையோ, 6 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும், மெனக்கிடணும். எந்த அளவுக்கு மெனக்கட்டு சில காரியங்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் நமக்கு ஏற்றம் இருக்கும். சும்மா தேமையான உட்காந்துருந்தால் ஒன்றும் நடக்காது. சரியா? காலையில் சீக்கிரம் வச்சாதான் சீக்கிரமாக குளிக்க முடியும், சீக்கிரமாக குளித்தாதான் சீக்கிரமாக சாமி கும்பிட முடியும், சாப்பிட முடியும், எங்கேனாச்சும் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போக முடியும். அதனால தான் அப்பா பாட்டி சொல்லியிருக்கிறா 6 மணிக்கு எழுந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் முனைப்பாக இருக்கணும். இருந்தோம்னா வெற்றி கிடைக்கும். சரியா? சும்மா என் ஜவரிக்கு தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கி அப்படின்னு வானத்தை பார்த்து இருந்தோம்னா ஒன்றும் வானத்துலேருந்து விழப்போகிறது கிடையாது. பேன் இருக்க வேண்டியதான். கர்மம் இருக்கணும். என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னாரு பேரறிஞர் அண்ணா. நம்மளோட கடன் என்ன? பணி செஞ்சிடணும், காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும். சரியா? சும்மா சோம்பேறியாக இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. ஓகே. அடுத்து வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு அனுகூல தெய்வம் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திர நட்சத்திரம் அனுகூல தெய்வம் வந்து பார்வதி அம்மன். சரியா? அன்னை பார்வதியை வணங்கினீங்கன்னா, பார்வதி இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, லக்ஷ்மி தான். லக்ஷ்மி இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், லக்ஷ்மி தான், மகாலட்சுமி தான். செந்தாமரை தானே சொன்னேன், மகாலட்சுமி தான். மகாலட்சுமி தெய்வம் தான் உத்திர நட்சத்திரத்துக்கு அனுகூலமான தெய்வம். மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட கல் வைரம், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு வந்து 1. சரியா? 1 அல்லது 2 வச்சுக்கலாம். அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு 1 அல்லது 2, இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. இதை வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? உங்களுக்கு சாய்ஸ் தான் இது. எப்போ போனாலுமே அந்த சாய்ஸை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. சரியா நேயர்களே? சாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். உத்திர நட்சத்திரம் அதிர்ஷ்ட எண் வந்து 3, 1, 2, 3. ஓகே. அதிர்ஷ்ட எண் 3, தவறுதலாக சொல்லிட்டேன், 3ன்னு மாற்றிக்கோங்க. சில நேரங்களில் நம்ம பேனாவில் நம்ம ஆளுங்க நான் எழுதுறது வந்து அவசரத்தில் எழுதிடுவேன். சரியா? 3 கூட்டுத்தொகை 3. ஓகே, நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் போயிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம், கூடாத நட்சத்திரம் சதயம். அவங்ககிட்ட டீலிங் வச்சுக்காதீங்க வாழ்நாள் முழுக்க. அடுத்து திருமணம் செய்கிறதுக்கு, கூட்டு தொழில், பங்குச்சந்தை, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட்டணி செய்கிறதுக்கு ஆகாத நட்சத்திரங்கள். அதாவது இந்த நட்சத்திரங்கள்னா கூட்டணி சேரவே கூடாது. ரோகிணி, திருவாதிரை, சதயம், அஸ்தம், சுவாதி, திருவோணம், இந்த நட்சத்திரத்துக்கிட்ட டீலிங் வச்சுக்காதீங்க. சரியா? இந்த நட்சத்திரம்லாம் ஆகாத நட்சத்திரங்கள்.
உங்களுக்கு பிடித்த மலர், அதிர்ஷ்டமான மலர் அல்லிப்பூ. அனுகூல தெய்வம் பார்வதி. அனுகூலமான கல், அதிர்ஷ்ட கல் வந்து முத்து. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். இதை சாய்ஸில் வச்சுக்கணும். அதுபோல் அப்பப்போ தசா புத்தி கோச்சார நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில நம்பர்கள் மாறும். இருந்தாலும் சாய்ஸில் வந்து எப்போயுமே 4ஆம் நம்பர் வச்சுக்கணும். நல்லது செய்தோ இல்லையோ கெட்டது செய்யாது. அடுத்து சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு. இந்த வீடியோவுடைய கதாநாயகனே செவ்வாய் தான். உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம், கூடாத நட்சத்திரம் மிருகசீரிஷம், அவிட்டம். இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஆகாது. அது மாதிரி திருமணம் செய்கிறதுக்கு குட்டினை வைக்கிறதுக்கும் ஆகாத நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா பொருந்தாத நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஆகாத நட்சத்திரங்கள் தான். ரைட்டு. உங்களுக்கு பிடித்த மலர், அதிர்ஷ்ட மலர் வந்து செண்பக மலர், செண்பகப்பூ. தெய்வம் சுப்பிரமணியர், முருகப்பெருமான். அனுகூல கல் அப்படி பார்த்தோன்னா பவளம். அடுத்து வந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 5. ஓகே நேயர்களே, இப்போ வந்து உத்திரம், சித்திரை, அஸ்தம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே சரி சார். இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன், பலன்களையும் சொல்லியிருக்கிறேன், பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் எல்லாத்தையும் செய்யணும் கிடையாது. ஏதோ ஒன்றை பிடிச்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா? ஒரு மரத்தில் கல் எறிகிற மாதிரி தான். நம்ம வந்து ஒரு 4-5 கல் எரிஞ்சால் தான் ஒரு மாங்காய் கிடைக்கும். சரியா நேரில்? அப்படி தான் வாழ்க்கையிலையும் அப்படி தான். பலதரப்பட்ட வழிபாடு பரிகாரங்களை செஞ்சோம்னா ஏதோ வந்து நமக்கு ஒன்று கை கொடுக்கும். அதுபோக நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், அதையும் நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வருகிற 2 வெள்ளிக்கிழமை சில காரியங்களை செய்யணும்னு. அதுபோக கூடுதலாக சில தகவலையும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசினியர்களுக்கு கன்னிராசினியர்கள் சில காரியங்களை செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாதத்துக்கு ஒரு தடவை, சரியா, புதன்கிழமை நெல் அல்லது கோதுமை எடுத்துக்கலாம். நெல்லுனா அரிசி தான், பச்சை அரிசி அல்லது கோதுமை எடுத்து வெல்லம் இது 3ஐயும் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை வந்து பிச்சைக்காரர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். புதன்கிழமை புதன் உரையில் மதியம் 1 to 2 கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதையும் செய்யலாம் நீங்கள். இதெல்லாம் தான தர்மங்கள். முதல் செஞ்சது பூஜை பரிகாரம். இது வந்து தான தர்மம், பிறருக்கு கொடுக்கறது. திருநங்கைகளுக்கும் கொடுக்கலாம். சரியா? இதை வந்து புதன்கிழமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். புதன்கிழமை பச்சை நிற ஆடைகளை அணியலாம். பச்சை நிற பொருட்களை நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுத்தாலே போதும், பச்சை நிற பொருட்களோட அனுக்கிறம் கிடைக்கும். புதன்கிழமை மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டுக்கு போய் பச்சை நிறத்தில் காய்கறிகள் பூர்வா பச்சை நிறம் தான் இருக்கும். பச்சை நிறமாக உள்ள காய்களை வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூடுதலாக வரும். சரியா நேர்களே? இதெல்லாம் செய்யுங்க. பச்சை நிறத்தில் கைக்குட்டை வச்சுக்கலாம். சரியா? பச்சை நிறத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். நீங்கள் அடிக்க வரை ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஆண்களோ பெண்களோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன, ஆண்கள் வந்து பேண்ட் ஷர்ட்டை போடுவாங்க. இல்லை சார் நான் பேண்ட் ஷர்ட்டை போட மாட்டேன், வேட்டி கட்டுவேன்னா பச்சை கரை உள்ள வேட்டி கட்டுங்க. பெண்களுக்கு பச்சை பிரச்சனை கிடையாது. பெண்கள் வந்து பச்சை கலர் சேலை, பச்சை கலர் சட்டை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வண்ணங்களை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு வந்து எண்ணங்கள் போல் அமையும். ஏன்னா பெண்கள் வந்து எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம், கலர் போட்டுக்கலாம், கோட்டிங் போட்டுக்கலாம். ஆண்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு ஃபார்மெட்லேயே இருப்பாங்க. நான் வந்து பச்சை கலர் சட்டை போட்டால் ராமராஜன் மாதிரி இருப்பேன் சார், ஒரு மாதிரியாக இருக்கும், கிராமத்துக்கார மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து சில கலர்களை வந்து சில கொட்டேஷனை கொடுத்து வச்சுட்டாங்க. பச்சை கலர் மேக்ஸிமம் யாரும் போடுறது கிடையாது. ஆனால் போடுறவங்க இருக்கிறாங்க. பச்சை கலர் சட்டை போட்டு வெள்ளை கலர் வேட்டி கட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. பட் வந்து நீங்கள் பச்சை கலரை வந்து சில நேரங்களில் வந்து பச்சைனா திக் பச்சை போட வேணாம், லைட்டு பச்சை இல்லை ஷேடிங் உள்ளது அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றும் முடியலைன்னா என்ன பண்ணுங்கள், வேட்டியை கட்டும்போது பச்சை கரை உள்ள வேட்டியை கட்டிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சரியா? கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கணும். நமக்கு பச்சை கலர் துண்டும் போட்டுக்கலாம். விவசாய அணி தலைவர் மாதிரி இருக்கும். ஏன்னா விவசாய சங்கத்தில் இருக்கிறவங்களாம் பச்சை கலர் துண்டு தான் போடுறாங்க. இன்றைக்கி அரசியல் தலைவர்லாம் போட்டு வருவாங்க, விவசாய சங்க மாநாட்டுக்கு போட்டு வருவாங்க. அப்படியே கலப்பையை பிடிச்சி உழுவுற மாதிரி. ரைட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அவங்க பொழப்பு, அவங்க அதை மக்களுக்கு காட்டுற விதம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் வந்து பச்சை கலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே நேர்களே, கூடுதலாக தான் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. சரியா? ஏன்னா அரை மணி நேரம் ஒருத்தரோட வீடியோ முழுமையாக கேட்குறதுக்கு பொறுமை வேணும், நேரங்காலம் இருக்கணும். நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரணும், கேட்குறதுக்கு நயமாகவும் இருக்கணும், போர் அடிக்காமல் இருக்கணும். இவ்வளோலாம் பேச வேண்டியது இருக்குது, இவ்வளோலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க 2 நிமிஷம் பேசுங்க சார் அப்படிங்கிறாங்க. 2 நிமிஷத்தில் பேச முடியாது சார், என்னால் முடியாது. சரியா? ஏன்னா நம்ம தகவல் சொல்கிறதா இருந்தால் பரிபூர்ணமாக சொல்லணும்.
ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்குறா இருந்தால் நல்லா சொல்லணும். நான் வந்து பலன் சொல்கிறேன்னா கோடீஸ்வரங்களுக்கு சத்தியமாக பலன் சொல்லலை. கோடீஸ்வரன் இருக்கிறவங்க பெரிய லெவலில் ரீச் ஆனவங்களுக்குலாம் பலன் தேவையில்லை. அவங்க எப்படினாலும் போயிடுவாங்க. சாமானியப்பட்டவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் பலன் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு தான் இவ்வளோ நேரம் மடக்கிடுறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி வர வேண்டும், அவங்க வாழ்க்கையில் ஒரு உன்னதம் அடைய வேண்டும். அவங்களுக்காக தான் பலன் சொல்கிறது. சரியா? இயேசுநாதர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. நான் புண்ணியவான்களுக்காக பிறக்கலை, பாவிகளை ரசிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதுபோல் நம்ம பலன் சொல்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்கு, சமுதாயத்தில் பிறந்துள்ள மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு, எனக்கு நிற்கதியாக நிற்கிற மக்களுக்கு, எனக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு யாருமே சொந்தக்காரனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், கூட பிறந்தவனு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், யாரும் கை தூக்கி விட ஆள் இல்லை, யாரும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களா, அப்படியே கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே. அவங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறது. சரியா? அவங்களுக்கு போய் சேரணும். சேர்ந்து அவங்க ஏதோ நான் சொன்ன விஷயத்தில் ஒரு சில காரியங்களை செஞ்சாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்கள அடுத்து செய்யவும் தெரியாது. அந்த அளவு தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. ஏழாமை, அந்த ஏழாமை போக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு இன்பம் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நான் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறேன். சரியா நேயர்களே? வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கு நல்லது நடக்கும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். சரியா? இறைவனால் படைக்கப்பட்ட அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். கன்னிராசி சேர்ந்த உத்தரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.